ஐயா கும்பத்துக்கு 2026 2027 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் பெரிதும் சிக்கனவாதிகள். சூரியன் ஒருவேளை மகரத்திலிருந்தோ மீனத்திலிருந்தோ விருச்சிகத்திலிருந்தோ பார்வை செய்யப்பட்டால் தொழிலில் முதன்மை வாய்ந்தவர்களாக வருவார். கும்பராசி 3 குடையவர் 10 குடையவர். முயற்சிக்கும் ஜீவனத்துக்கும் உரிய கிரகத்தை குரு பார்க்கும் பொழுது சகல முயற்சிகளும் வெற்றி. குழந்தை தாமதம் இருந்தால் கண்டிப்பாக விருச்சகத்தில் புதன் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். கும்பராசியாக பிறந்து விருச்சகத்திலோ மகரத்திலோ மீனத்திலோ ராகு அல்லது கேது பகவான் இருந்தால் குரு என்ற பார்வை இவர்களை ஐயா திருமணத்துக்கு எதிர்பார்த்திருப்பாங்க, இல்ல மறுமணத்தை எதிர்பார்த்து கும்பராசி உறவுகள் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா அவர்களுக்கான வழிபாட்டு தெய்வம் சுகமே சொல்லையா. ஐயா வணக்கம். வணக்கம் தேசியம். ஐயா கும்பத்துக்கு 2026 2027 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஐயா அருமையா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பம் அப்படிங்கிற ஒரு ராசி அருமையான ராசி. கும்பத்துல ஒரு கிரகம் இருந்தாலே நல்ல உயர்வுக்கு வருவாங்க. அது இவங்களுக்கு இயற்கையாவே சந்திரன் வந்துடுது. அதனால இவர்கள் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில நல்ல நிலைமை. கும்பம்ங்கிறது ஒரு அற்புதமான ராசி. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, கும்பத்தை கூட கூட்டிட்டு போவாங்க. அந்த கும்பத்தை கூட்டிட்டு போனாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும். இடம் வாங்க போறப்ப கும்பத்தை கூட்டு போனா இடம் முடிஞ்சிரும். கும்பம் அது மாதிரி ஒரு ராசியான ராசின்னு வைங்களேன். அதுதான் கும்பராசி. அதனால குடும்பத்துல ஒரு கும்பம் இருக்கணுமப்பா அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு கும்பம் உதவும். இந்த கும்பத்துக்கு ராசி பலன் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தையும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தையும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார். இந்த கும்பராசியில பூரட்டாதிங்கிற ஒரு குரு பகவானினுடைய நட்சத்திரம் இருக்கு. அது ஒரு உடைந்த நட்சத்திரம். அந்த 2ஆம் இடத்தில் பார்வை செய்யும் போது மிகச் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பொருளாதாரம். எக்கனாமிக்கல் 90% ப்ராப்ளம் சால்வ்டு. மற்றதெல்லாம் சென்டிமெண்ட் பிரச்சனை தான் 10%. எக்கனாமிக்கலி ஒரு பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். அதே மாதிரி கும்பராசியில குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவி பிரிவினை, தாய் தந்தை பிரிவினை, குடும்பம்னு நீங்க நினைக்கக்கூடிய எந்த விஷயத்திலேயாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு லீக்கேஜ், ஒரு மைனஸ் இருந்தா சரியாயிடும். அடுத்தது பாருங்க 12ஆம் இடம். நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் பெரிதும் சிக்கனவாதிகள். தேவையில்லாத செலவுகளை செய்ய மாட்டார்கள். அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள், பள்ளிக்கூட படிப்புக்காக செலவு செய்யறது, புதிய கல்விகளுக்காக செலவு செய்யறது, கட்டட வேலைகளுக்காக செலவு செய்யறது, மொத்தத்தில் சுப செலவுகள் நடக்கும். அடுத்தது பாருங்க 10ஆம் இடம். தொழிலுக்கு தேவையான மூலதனங்கள், ஒரு புது பில்டிங் வாங்கி அந்த பில்டிங்ல போய் இருந்துக்கலாம், இல்ல 10 12 தேவையான ஸ்டாக்கை நிறைய வாங்கி வச்சுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை கும்பத்தை பார்ப்பதனால் தொழில் விருத்தியாகும். 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் 10க்கு தேவையான 12 அதிகமாக செலவாகும். 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் நல்ல மூலதனத்திற்கான சரியான நேரம். ஒருவேளை கும்ப லக்னமாவே இருக்குன்னு வைங்க. கும்ப லக்னமாக இருந்தால் 2ஆம் இடம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கும். லக்னம் இன்னும் டபுளா வேலை செய்யும். ராசியும் லக்னம் ஒன்னா இருக்கும்போது 2ஆம் இடம் தனவிருத்தி. அதே மாதிரி 12ஆம் இடம் அயன சயன போகங்கள் மிகச்சிறப்பா இருக்கும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் விருத்தி. உங்களுக்கு ஒரு தொழிலுக்கு வேலையாள் கிடைக்காம கஷ்டப்படுறது, ஒரு வேலையாள் நல்ல வேலையாள் இருந்தானுங்க, அவனை மாதிரி ஒரு ஆளு கிடைக்கலைங்க, அது திருப்பி கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் இவர்கள் பிறந்த காலத்தில் சூரியன் ஒருவேளை மகரத்திலிருந்தோ அல்லது மீனத்திலிருந்தோ அல்லது விருச்சகத்திலிருந்தோ பார்வை செய்யப்பட்டால் தொழிலில் முதன்மை வாய்ந்தவர்களாக வருவார்கள். குரு பாக்குறப்போ அவன் பரவாயில்லப்பா, ஆர்டர் நிறைய வருத்தம் என்ன நடக்கும் தெரியுங்களா? செய்ய முடியாத அளவுக்கு ஆர்டர் வரும். நிறைய ஆர்டர்கள், அதிகமான விஷயங்கள். அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இவர்களை பிரபலப்படுத்தி விட்டுரும். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தா தனத்தை அதிகப்படுத்தும். ஏன் சூரியனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரனா? கும்பத்திற்கு 7ஆம் அதிபதி 12இல் இருந்தால், கும்பத்திற்கு 7ஆம் அதிபதி 2இல் இருந்தால், கும்பத்துக்கு 7ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது திக்பலம் ஆயிடும். சூரியன் 10இல் இருக்கும்போது பிரமாதமா பாருங்க. கும்பராசி விருச்சகத்துல சூரியன் திக்பலமா இருக்குது. அந்த விருச்சகத்துக்கு சூரியன் 5ல போய் சனி இருக்கிறாரு. அந்த இடத்த குரு பார்க்கிறாரு.
அமோகமா இருக்கும். 2ஆம் இடத்துல சனி இருந்தாலே இப்போ இந்த பணபரஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல சனி கோச்சாரத்துல இருக்காரு. அந்த இடத்த இப்ப குரு பாக்குறாரு. இதை வாங்கி வித்தா ஓரளவுக்கு செட்டில் ஆகுமா? அவங்க அப்புறம் ஜெயிச்சிடும். நிச்சயமா அந்த இடத்துல குரு இருந்தான்னு வைங்க, ஆமா. இப்ப மகரத்திலயோ இல்ல விருச்சிகத்திலயோ இல்ல மீனத்திலயோ குரு இருக்காரு, குருவே பாக்குறாரு, ஆமா. எப்படி இருக்கும்? ஐயா, கும்பராசிக்கு ஒரு நல்லது செய்யற ஒருத்தர் கூப்பிடுங்க அப்படின்னா குரு பகவான். ஏன்னா 2-11க்கு அதிபதி, குடும்பத்துக்கும் அதிபதி, லாபத்துக்கும் அதிபதி. 2-11 கூடையவர் 10ல் இருந்தால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, லாபம், வருமானம் இயற்கையா. அதை குரு பார்க்கும் பொழுது இப்போ ஒரு 1 லட்ச ரூபா சரக்கு குடோன்ல வைக்க முடியும்னா 2 லட்ச ரூபாய்க்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு அடிஷனல் குடோன் கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 12ஐ அங்க குரு பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தோல்வி இருந்தால் அது சரி செய்யப்படும். 2ஆம் இடமான ஆட்சி பெற்ற குரு பகவான் கும்பத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் மீனத்தில் இருந்து பிறந்த கால குருவை நிகழ்கால குரு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியான சம்பவங்களையும் வெற்றி வாய்ப்பையும் பண சேமிப்பையும், கொஞ்சம் பணம் வச்சு பார்க்கலாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த பணத்தை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நிச்சயமாங்க. செவ்வாய் இருக்குன்னா ஐயா, செவ்வாய் என்ற கிரகம் கும்பராசிக்கு 3 குடையவர், 10 குடையவர். முயற்சிக்கும் ஜீவனத்துக்கும் உரிய கிரகத்தை குரு பார்க்கும் பொழுது சகல முயற்சிகளும் வெற்றி. ஒரு விவசாய இடம் வச்சிருக்கேன், ஒரு டிராக்டர் இருந்தா பரவாயில்லன்னு அவங்களுக்கு தூங்கி எந்திரிச்சு குரு பயிற்சி வந்தோடனே பார்த்தீங்கன்னா, புது டிராக்டர் ஒன்று வாங்கினேன், அதை யாராவது கேட்டா கொடுப்பான்னா அப்படியே தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவான். என்னப்பா நேத்தனப்பா சொன்ன, அந்த அளவுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். சிலர் தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் கொஞ்சம் ஒரு 2 லட்ச ரூபா இருந்தா பரவாயில்ல, வட்டி கம்மியா இருந்தா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. யாரோ தெரிஞ்சவங்க போன் பண்ணி யாராவது பணங்கன்னு கேட்டா சொல்லுங்க, கம்மியான வட்டியில் இல்லை, இப்ப எனக்கே உனக்குன்னு தைரியமா தர்றேன் அப்படி, அந்த மாதிரி கையெழுத்து போடாமல் கூட பணம் கிடைக்கும் ஒரு சூழ்நிலை. அதான் 2ஆம் இடம், 10ஆம் இடம், 2 பணம், 10 தொழில், 12ஆம் இடம் வாங்கும் அசலில் கொஞ்சம் விரயம், அதுதான் கொஞ்சம் வட்டி கட்டுறது. இதெல்லாம் சிறப்பா அருமையா இருக்குது. ஐயா புதன் இருந்துச்சுன்னா? ஐயா, புதன் தான் ஐயா கும்பராசிக்கு 5 குடையவன், ஆனா 8 குடையவன் மறக்கக்கூடாது. குழந்தை தாமதம் இருந்தால் கண்டிப்பாக விருச்சகத்தில் புதன் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். பாவகன் அந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இப்ப குரு பார்வையால் கர்ப்பப்பை திறக்கும். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ ரீதியான இந்த பிரச்சனைகள் சரியாகி புத பகவான். அடுத்தது மகரத்தில் புதன் இருந்து உங்களுடைய வாழ்த்துக்களை மிகச் சிறப்பாக பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களால் ஜெயிப்பார்கள். பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் நிறைய பேர் நினைப்பாங்க, அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அந்த சாமியார்ட்ட ஆசீர்வாதம். இந்த குரு பார்வைப்படும் போது நீங்க வாங்க மகான்களின் தரிசனம், மகான்களின் நேத்திர தரிசனம், அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க போன உடனே நடக்குமாங்கய்யா, நடக்காது. ஆனா குரு பார்வையில் பார்க்கும் பொழுது இம்மிடியட் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி புத பகவான் 2ஆம் இடத்திலிருந்து பெருமாள் கோயில், பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு செய்வார்கள். நாராயணா நாராயணான்னு சொல்றவங்க காதுல விழுகலையா அப்படின்னா குரு பார்க்கும்போது நாராயணான்னு சொல்லி கேட்டு, அந்த மாதிரி அற்புதமான நல்ல தகவல்களை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் அற்புதமான பலனை தரும். நிச்சயமாங்க. சுக்கிரன் இருந்தா? ஐயா, விருச்சகத்துல சுக்கிரன், மகரத்துல சுக்கிரன், மீனத்துல சுக்கிரன். இந்த கும்பத்துக்கு 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. வீடு வாங்கணும்னு ஒரு கனவுலேயே இருக்கக்கூடிய இவர்களுக்கு விருச்சகத்தில் இருந்தாலும், மகரத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலும் வீடு உறுதி. இந்த தடவை அவங்க பேர்ல கும்பராசியில ஒரு டாக்குமெண்ட் அமையும். ஐயா, அங்க சனி இருந்தா? ராசிநாதன். அதுலயும் மகர ராசிக்கு கும்பராசிக்கு என்ன வித்தியாசம்னா, மகர ராசி சனி பகவானினுடைய ஆட்சி வீடு, இது மூலத்ரிகோண வீடு. அப்பேற்பட்ட இந்த கும்ப ராசிக்கு சனி பகவான் விருச்சகத்தில் இருந்தால், குருவின் ஆசீர்வாதம் பெற்றால், குருவின் பார்வை பெற்றால் பலமான சனியாக மாறும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஒருத்தர் தொழில் செஞ்சுட்டே இருக்காரு, சரியான நபரை சந்திக்க வேண்டும் என்று காத்திருப்பார். அந்த ஆர்டர், அந்த நபர் தானாக தேடி வரும். அதான் சனியை குரு பார்ப்பது. மகரத்தில் சனி இருந்து கும்பராசியாக இருந்து நேரடியாக குருவால் பார்க்கப்படும் பொழுது விரய செலவுகள் தடுக்கப்படும். இப்ப நிறைய கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா பேட்டரி மாத்தணும், இந்த டியூப்லைட்டை மாத்தணும், இந்த கரண்ட் பிரச்சனை, லேபர் பிரச்சனை, எல்லா சிக்கல்களும் 12ல் இருக்கக்கூடிய சனிக்கு, ஆட்சி பெற்ற சனிக்கு குருவின் பார்வை சிறப்பை தரும். அடுத்தது பாருங்க, 2ஆம் இடத்தில் சனி, இது பெரிய யோகம். இயற்கையாவே 2ல் சனி இருந்தா சம்பாதிச்சிருவான். இப்ப அந்த டிரான்சிட் சனியும் வந்திருக்குது. ஸோ 2ஆம் இடத்து சனி, டிரான்சிட் சனி, குரு பகவானினுடைய ஆசீர்வாதம், அவருடைய பார்வை, அற்புதமா சம்பாரிச்சு செட்டில் ஆகி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாங்க. சொசைட்டியில நல்ல பேர் வாங்கி. அருமைங்க, அருமைங்க. அதே போல ராகு அல்லது கேது மகரத்திலேயோ மீனத்திலேயோ விருச்சிகத்துல இருந்து எப்படி இருக்கும்? ஐயா, பிறந்த காலத்தில் கும்பராசியாக பிறந்து
விருச்சகத்திலோ மகரத்திலோ மீனத்திலோ ராகு அல்லது கேது பகவான் இருந்தால் குரு என்ற பார்வை இவர்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும். இவர்கள் பெரும்பாலும் ஒரு ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த தேர் இழுக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பெரிய தேர் இருக்கு, திருவாரூர் தேரெல்லாம் இருப்பாங்க. அந்த தேர் இழுக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தா மிகச்சிறப்பான நல்ல பலன்களை அடைவார்கள். அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தொடர் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. இந்த அப்கிரேட் அது பூரா பாத்தீங்கன்னா மகரத்தில் ராகு அல்லது கேது, மீனத்தில் ராகு அல்லது கேது, விருச்சகத்தில் ராகு கேது இருந்து குரு பார்வை பெற்றால் அற்புதமான பலன்களை தரும். ஐயா, திருமணத்துக்கு எதிர்பார்த்திருப்பாங்க, 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, திருமணத்தை எதிர்பார்த்திருப்பாங்க, இல்ல மறுமணத்தை எதிர்பார்த்து கும்பராசி உறவுகள் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசி பொதுவா கும்பராசி ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் நாங்க என்ன சொல்லுவோம்னா லேட்டா திருமணம் செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனா இந்த தாமத திருமணம் இருக்கு இல்லைங்களா, வயசு பெண்களுக்கு 25 வயசுக்கு மேல அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடும். அதே மாதிரி ஆண்களுக்கு 27 வயசு சரியானது, 30 31க்கு மேல அதுவும் நடந்துடும். அது பாருங்க, குரு பகவானினுடைய பார்வை பெறும் பொழுது அற்புதமா சீக்கிரம் திருமணம் ஆயிடும். நல்லா குழந்தைகள் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? கும்பத்துல எவ்வளவு வயசானாலும் குழந்தைகளா தான் இருப்பாங்க. அவர்களுக்கு பேசும் வார்த்தைகளும் பேசக்கூடிய நடவடிக்கைகளும் ரொம்ப குழந்தைத்தன்மையா இருப்பாங்க. அவர்களுக்கு கும்பராசியில் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் வெற்றி, சமாதானமாக வாழ்வார்கள், பிடிவாத குணம் போய்விடும், நல்லா படிச்சு முன்னேறிடும். 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகள் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. அவங்களுக்கு உடல் சௌகரியங்கள் இருக்கும், இல்ல மனசுல ஏதாவது சில சஞ்சலங்கள் இருக்கும். அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் குரு பயிற்சி? கும்பராசியில் பிறந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 12ஆம் இடத்தில் குரு பார்வை. கண்டிப்பா நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே உடம்பில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். ஏன்னா குரு சரி பண்ணி கொடுத்துருவார். செலவுகள் குறையும். 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் வரவுகள் அதிகரிக்கும். 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் நமக்கு ஏதாவது தப்பு தண்டா நடந்துருமா அப்படிங்கிற பயம் விலகிடும். சில பேருக்கு இந்த மரண பயம் ஒன்று இருக்கும். எனக்கெல்லாம் இனி 12 வருஷத்துக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு இந்த குரு பகவானினுடைய தைரியம் 10ஆம் இடத்துக்கு 60 வயசுக்கு மேல இருக்கும் சிறப்பா இருக்கும். நிச்சயமாங்க ஐயா. அவர்களுக்கான வழிபாட்டு தெய்வம்? ஐயா, உண்மையாவே சொல்றேன், குரு பகவான் பத்தி பேசும்போது அற்புதமா இவர்களுக்கு ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் மயிலாடுதுறையில மொத்தம் 5 கோயில் இருக்குங்க. அந்த 5 கோயில்ல இந்த கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய குரு பகவான் மயூரநாதர். இந்த கோயில் ரொம்ப அம்பாள் தவம் பண்ணி இந்த இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சம்பந்தர் பாடிய ஒரு திருத்தலம். இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பஞ்ச தட்சிணாமூர்த்தி மையம்னு பேருங்க. இது என்ன மையம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 5 தட்சிணாமூர்த்தியா. கிழக்குல ஒரு கிழக்குல ஒரு தட்சிணாமூர்த்தி, மேற்கு, வடக்கு, தெற்கு. இவர் மட்டும்தான் மையத்துல இருக்கார். அதனாலதான் இந்த ஒரே நாளில் 5 தட்சிணாமூர்த்தியை பார்ப்பது மிகப்பெரிய பலம். வாய்ப்பு இருக்கிறவங்க கும்பராசிக்காரர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று, அம்பாள் தவமிருந்து இந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த இடத்துல அற்புதமாக குரு பகவான் காட்சி தந்து கும்பராசிக்கு பல அற்புதங்களை இவர்கள் நினைத்ததை நடத்தி தரும் குரு பகவானாக காட்சி தரும். நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்லுங்க.